சைரன், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு பொழுது நீ உன்னை பற்றி யோசிக்கிறாய். நானும் உன்னை பற்றி யோசிக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக ஒவ்வொரு திட்டங்களையும் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீ நினைக்கிறாய், சாய் நமக்காக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கவில்லை. நமக்காக இந்த உலகத்தில் கவலைப்படுவதற்கு யாரும் இல்லை. நாம் மட்டும்தான் இருக்கிறோம் கவலைப்படுவதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க யாருமே இல்லையே என்று நீ நினைக்கிறாய். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுமா? என்னுடைய பிள்ளையே, உனக்கு நிம்மதியை கொடுக்கவோ சந்தோஷத்தை அள்ளி அள்ளி வழங்கவோ உன்னுடைய அப்பா நான் நினைக்கிறேன். உன்னுடைய தேவைகள் எல்லாமே எனக்கு அறிந்த ஒன்று. நீ சிறு வயதில், அதாவது இந்த பூமிக்கு வரும் பொழுதே, நீ என்னென்னலாம் ஆசைப்படுவாய், நீ என்னென்ன விஷயத்தின் மீதெல்லாம் பற்றாக இருப்பாய், பற்றில்லாமல் இருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த ஒன்றை. ஏனென்றால் உன்னுடைய மனதில் அந்த எண்ணத்தை தோன்ற வைத்ததும் நானே. சில எண்ணத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்ததும் நான். சில உணவுகள் உனக்கு பிடிக்கும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், சில உணவுகள் உனக்கு பிடிக்கும், சில உணவுகள் உனக்கு பிடிக்காது. அப்படி என்றால் அந்த உணவுகளை பிடிக்க வைத்ததும் நானே, அந்த உணவுகளை பிடிக்காமல் வைத்திருப்பதும் நானே. இது எல்லாமே என்னுடைய விளையாட்டு தான். அதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எதை செய்யக்கூடாது என்பது நான் கட்டாயமாகவே தெரிந்து வைத்திருக்கிறேன். நான் சொன்னபடிதான் உன்னுடைய வாழ்க்கையுமே நடக்கிறது. தங்கமே, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் அளவுக்கு எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு இந்த நேரத்தில் சொல்வேன், எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. நீ கவலைப்பட கவலைப்பட அந்த விஷயத்திற்கு இன்னும் நீதான் சக்திகளை கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று ஆசை, அது உன்னுடைய வாழ்க்கையில் பயமாக இருக்கிறது என்றார் என்னிடம் சொல்லிவிடு. அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே தீர்மானித்து சில விஷயங்களை வைத்திருப்பேன். அதோடு நீ எனக்கு சொல்லும் சில விஷயத்தையும் யோசித்து பல மடங்காக உனக்கு நல்ல விஷயங்களை நான் திருப்பி கொடுப்பேன். என்னுடைய பிள்ளையே, காலம் முழுவதும் உனக்கு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் நான் இருக்கிறேன். நீ தேடாத ஒன்றும் என்னிடம் இல்லை. நீ என்னிடம் கேட்காத ஒன்றுமே இல்லை. என்னிடம் என்ன கேட்கிறாய்? எனக்கு உங்கள் மீது இருக்கும் அன்பானது கூட வேண்டும் என்பார். சில சமயத்தில் அடுத்தது என்ன சொல்வாய்? நீயே சொல். சாய், எனக்கு நல்ல வழியை காட்டுங்க. அடுத்த நிமிஷம், சாய், என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுங்க, எனக்கு தேவையான விஷயத்தை கொடுங்க என்பார். ஒவ்வொரு விஷயம் வாட்டியும் என்னிடம் ஒவ்வொன்று நீ கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அப்படி உரிமையோடு என்னுடைய பிள்ளை யாரிடமும் போய் கேட்காமல் என்னிடம் வந்து கேட்கிறது என்றார். என் மீது என்னுடைய பிள்ளைக்கு என் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை, பக்தி எல்லாம் இருக்கும் சொல் பார்க்கலாம். நான் செய்வேன் என்ற நம்பிக்கையில் தானே என்னிடம் வந்து நீ சொல்கிறாய். இப்பொழுது உனக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் உன்னுடைய தாயிடமும் தகப்பனிடமும் ஓடுவார். காரணம், அவர்கள் உனக்காக செய்து கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அதே நம்பிக்கையோடு தானே என்னிடமும் தேடி ஓடி வருகிறாய். கண்டிப்பாக நான் மட்டும் உனக்கு சொல்வேன், நீ என்னிடம் தேடி ஓடி வந்த ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கும். நீ என்னுடைய அதாவது நான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வந்தவன் என்று நீ நினைக்கிறாய். கிடையாது. நான் உன்னை இந்த பூமியில் படைக்கும் பொழுதே நான் உன்னோடு வந்து விட்டேன். நீ ஏனென்றால் என்னுடைய பக்தனாகத்தான் ஆக போகிறாய் என்று எனக்கு தெரிந்து விட்டது. இதற்கு மேல் நான் உன்னை எப்படி தனிமையில் விட முடியும் சொல் பார்க்கலாம். தங்கமே, இந்த சாயாகிய நான் என்றுமே நீ பிறந்ததிலிருந்து இந்த உலகத்தில் நீ படைத்ததிலிருந்து உன்னோடுதான் இருக்கிறேன். நீ என்னுடைய பக்தன். நீ எதிர்காலத்தில் என்னுடைய பக்தனாகத்தான் ஆக போகிறாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்து நீ பிறந்ததிலிருந்தே உனக்கு காவலாகவும் உனக்கு அனைத்து விதமான உதவிகளையும் அள்ளி கொடுத்து கொண்டுத்தான் இங்கு சாயாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். நிறைய தேடல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதுவரைக்கும் எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இதற்கு மேல்
உன்னுடைய தேடுதல் ஒவ்வொன்றும் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல்லாண்டு காலம் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் எல்லா விதமான திருப்திகளுடனும் நீ இருப்பாய். இதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமோ சிறிய குழப்பமோ இல்லவே இல்லை. குழப்பத்திற்கு என்னிடம் வேலையும் கிடையாது. நான் உன்னிடம் சாதாரணமாகவே சொல்வேன், குழம்பாதே, தவிக்காதே, எல்லாவற்றையும் மாற்றலாம், எல்லா விஷயத்தையும் சரி செய்யலாம் என்று. ஆனால் நீ எதையாவது கேட்பாயா? ஆனால் இனிமேல் நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான அற்புதங்கள் நடக்கிறது என்பதை வேடிக்கை மட்டும் பார். அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து சிரிக்கக்கூடிய நாட்களோ வந்துவிட்டது. இதற்கு மேல உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் யோசிக்க இருக்கும் பொழுது ஒரே விஷயத்தை, கவலையோடு இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்த இந்த சாய் கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நடத்தி வைப்பேன். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நான் நடத்தி வைப்பேன். காலம் உனக்காக எவ்வளவு வேகமாக சுற்றுகிறது பார்த்தியா? ஒரு நிமிஷம் நீ உற்றுப்பார். சிறு வயதில் உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் எவ்வளவு ஸ்லோவா நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தியா எவ்வளவு வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ பார்த்தியா? என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உனக்காக எல்லா விதத்திலும் உதவியாகவே நான் இருப்பேன். வேகமாக நாட்களோ ஓடுகிறது. அந்த நாட்கள் அனைத்தையும் நிச்சயமாகவே நீ உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தும் இனிமேல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எத்தனையோ விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாய். உன்னுடைய சொந்தங்கள், பந்தங்களினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. எல்லா விஷயத்திலும் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய தெய்வம் காப்பாற்றி இருக்கிறது அல்லவா? உன்னுடைய தெய்வமாகிய இந்த சாயம் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் தத்தளிக்கவோ, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கடமைகளை செய்யாமல் நகர்ந்து போகவோ நான் விடவும் மாட்டேன். நான் நிச்சயமாக நகர மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையானது அவ்வளவு அழகானது. இப்பொழுது பார்ப்பதற்கு வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையோ மிக மிக பயங்கரமாக இருக்கலாம். என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், உன்னுடைய வாழ்வில் நீ எந்த நிலையிலும் மனதை மட்டும் விட்டு விடாதே என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே நான் இருப்பேன். நீ துவண்டு போயிருக்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் உன்னை காப்பாற்றி வழி நடத்த இங்கு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னமா கவலை? உன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கவலைப்பட்டாய். ஆனால் எப்படியம்மா அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் முன்னேற முடியும்? ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன். இப்பொழுதும் சரி, எல்லா விஷயத்திலேயும் சரி, உனக்கானதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்காமல் எதையும் இருக்க மாட்டேன். நல்லதை மட்டுமே கொடுப்பேன், கெட்டதை கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுப்பேன். நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பான ஒரு குழந்தையாக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு சிறிய ஒரு சந்தேகமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல்கள் எல்லாம் செய்தார்கள், அவர்களுக்கெல்லாருக்கும் மத்தியிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமாகவே இருப்பாய். நம்புங்கள், எல்லாவற்றையும் நான் சொல்வதை நம்புங்கள். மற்றவர்கள், அதாவது தெரியாத ஒரு நபர்கள் சொல்வதை நம்புகிறீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் உங்களை படைத்த இந்த சாய் சொல்லும் வார்த்தைகளை எதற்காக நம்ப மறுக்கிறீர்கள்? நீங்கள் எல்லா இடத்திலேயும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க நான் எல்லா விதத்திலும் உங்களுக்காக முயற்சிகளை எடுத்து உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டேதான் இருப்பேன். பொறுத்திருந்து எல்லாவற்றையும் மிக மிக சிறப்பானதாக இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அரவணைத்து உன்னை எல்லா இடத்திலும் காத்து
வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.